இரண்டாம் நட்சத்திரம் பண வரவை தரக்கூடிய நட்சத்திரம். 6ஆம் அதிபதி நீச்சம் பெற்றிருக்க வேண்டும். அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கங்கள். இன்று நம்ம மகம் நட்சத்திரத்திற்கு 2ஆம் அதிர்ஷ்டத்தர நட்சத்திரத்தை பற்றி இந்த பதிவுகளில் இறுதியில் நம்ம சொல்லுவோம். தொடர்ந்து இந்த பதிவுகளை முழுமையாக பார்த்து முடியுங்கள். இன்றைய தேதி 27ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026 வியாழக்கிழமை, தமிழ் மாதம் ஆவணி. இன்றைய சூரிய உதயம் 7:09க்கு, சூரியாஸ்தமனம் 7:20க்கு. இன்றைய திதி வளர்பிறை, சதுர்த்தசி முடியும் நேரம் இன்று காலை 11:39. அதன் பிறகு பௌர்ணமி ஆரம்பமாகும். இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். அவிட்டம் நட்சத்திரம் முடியும் நேரம் ஆங்கில தேதியின் முறைப்படி 28ஆம் தேதி அதிகாலை 4:15க்கு முடிவடைந்து சதய நட்சத்திரம் ஆரம்பமாகும். இன்றைய யோகம் முதலில் சித்த யோகம், பிறகு மரண யோகமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 11:43 மதியம் 1:14 வரை. அதன் பிறகு மாலை வேளையில் 5:18 7:20 வரை. ராகு கால நேரம் மதியம் 2:45 4:17 வரை. யமகண்ட நேரம் காலை 7:19 8:40 வரை. குளிகன் காலை 10:11 11:43 வரை. சந்திராஸ்தம ராசி இன்று மிதுன ராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் இன்று மாலை 4:05க்கு முடிவடைந்து அதே வேளையில் கடகராசி அன்பர்களுக்கு சந்திராஸ்தமம் ஆரம்பமாகும். தொடர்ந்து இன்றைய ராசி பலன் பார்ப்போம். மேஷ ராசிக்கு துணிச்சல், ரிஷப ராசிக்கு தெளிவு, மிதுன ராசிக்கு இன்பம், கடக ராசிக்கு விருத்தி, சிம்ம ராசிக்கு அமைதி, கன்னி ராசிக்கு நிறைவு, துலாம் ராசிக்கு அலைச்சல், விருச்சக ராசிக்கு கவனம், தனுசு ராசிக்கு ஆர்வம், மகர ராசிக்கு செலவு, கும்ப ராசிக்கு கவலை, மீன ராசிக்கு ஊக்கம். இன்றைய சுப ஓரைகள் பார்ப்போம். இன்றைய சுப ஓரையில் முதல் ஓரையாக வருவது குரு ஓரை காலை 7:09 8:09 வரை. சுக்கிர ஓரை காலை 10:11 11:12 வரை. புதன் ஓரை காலை 11:12 12:13 வரை. சந்திர ஓரை மதியம் 12:13 1:14 வரை. குரு ஓரை மதியம் 2:15 3:16 வரை. சுக்கிர ஓரை மாலை 5:18 6:19 வரை. புதன் ஓரை மாலை 6:19 7:20 வரை. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு 2ஆம் நட்சத்திரம் பண வரவை தரக்கூடிய நட்சத்திரம் பூரம் நட்சத்திரமாகும். சரிங்களா? உங்களுக்கு 2ஆம் நட்சத்திரமாக வருவது பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரத்தன்று அன்றைய தினம் விசேஷ பிரார்த்தனைகள், உங்கள் பண வரவுக்காக பிரார்த்தனைகளோ பூஜைகளோ நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக அதிலே நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஆனால் உழைப்பில் மீது கவனம் செலுத்தி நல்ல உழைப்பாளிகளாக இருப்பவர்களுக்கு இப்படிப்பட்ட பிரார்த்தனைகள் எல்லாம் நிச்சயமாக அவர்களுக்கு கை கொடுக்கும். சரிங்களா? இந்த நட்சத்திரம் உங்களுக்கு பணவரவை கொடுக்கக்கூடியது. நல்ல ஓரைகளை பயன்படுத்தி கொண்டு அந்த ஓரைகளில் நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீர்கள். தொடர்ந்து இன்றைய யோகம், அதாவது ஜெய யோகம் என்று சொல்லக்கூடிய யோகம். இந்த யோகம் 6ஆம் அதிபதி நீச்சம் பெற்றிருக்க வேண்டும். 10ஆம் அதிபதி, அதாவது ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் அதிபதி உச்சம் பெற்றிருக்க வேண்டும். இப்படி இருந்தாங்கன்னா இவங்களுக்கு ஜெய யோகம் உடையவர்கள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அனைத்து முயற்சிகளும், அதாவது இவர்கள் எடுக்கக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளிலுமே இவர்கள் வெற்றி அடைவார்கள். அனைத்து எதிரிகளையும் வெற்றி கொள்ளக்கூடிய சக்தியும் இவர்களுக்கு உண்டு. மகிழ்ச்சி மிக்கவர்களாக இவர்களுடைய வாழ்க்கை அமைந்திருக்கும். ஜீர்க்காய் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு அமைப்பு உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ அல்லது உங்கள் குழந்தைகளுக்கோ உங்களுக்கோ இருக்கான்னு பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில். அதாவது 6ஆம் அதிபன் நீச்சம் பெற்றிருக்க வேண்டும், 10ஆம் அதிபன் உச்சம் பெற்றிருக்க வேண்டும். அப்படி இருந்தாங்கன்னா இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு யோக அமைப்பு உண்டு. தொடர்ந்து நாளைய பதிவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.